ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா, தமுக்கத்துக்கு மதுரையில் வந்து தமுக்கம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா, நம்ம வந்து தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் முதல்ல தமிழ்நாட்டில் முதலாக இந்த மாநாடு நடத்துனாங்க. இந்த மாநாட்டில் ஆர்டிஏனா என்ன? அதாவது ஒரு கவர்மெண்ட்டை எப்படி நம்மளோட கேள்வி எப்படி கேட்டுக்க தனிநபராக ஒரு நபரை கேள்வி எப்படி கேட்பது அப்படிங்கிறத இந்த ஆர்டிஏ மூலம் நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் தென்காசி மாவட்டத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம். இதுதான் அந்த தமுக்கத்தோட பெரிய மாலு. அந்த மாலுக்கு தான் நம்ம நடந்து போய்கிட்டுருக்கோம். கொடியெலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்டிஏ கொடி தான் எல்லாமே. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த கொடி தான். பார்த்தீங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், ஆர்டிஐன்னு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நானே ரொம்ப இது பண்ணிட்டேன். ஏன்னா, எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இப்படி பண்ணுறோமா அப்படின்னு நான் நினச்சேன். சிம்பிளாக நம்ம என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னு. நாங்களே 2-3 தடவை ஆர்டிஐ மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தா ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு மனுவாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க மாவட்டத்தோட கோரிக்கையை வந்து இது பண்ணி தான் என்ட்ரன்ஸ் ஃபார்மு. இந்த ஃபார்மில் வந்து எனக்கு எந்த ஊர், அப்புறம் என்னோடய பேர், என்னோடய அட்ரஸ்ட்டு, என்னோடய மெயில் ஐடி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லா நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மை ஃபுல் பண்ணோன்னே எனக்கு ஒரு பை கொடுத்தாங்க. அதில் சர்டிஃபிகேட் இருந்தது. தகவல் உரிமை சட்டத்து சர்டிஃபிகேட், ஒரு பை. அதில் வந்து மதியம் வந்து சாப்பாடுக்கான ஒரு டோக்கன், ஒரு வாட்டர் கேனு, ஸ்டாம்பு எல்லாமே இருந்துச்சு. தகவலுக்கான ஒரு 5 ஃபார்ம் இருந்தது அதில். தகவல் ஏன்னா நம்ம வந்து ஒரு 5000 மனுவை நம்ம ஒரே இடத்துல வச்சு எழுத மாதிரி தான் அந்த மீட்டிங்கு. தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே இது வந்து ரோட் ஷோ காட்சி மாதிரி. அதாவது ஆர்டிஐ பற்றி முதல்ல விழிப்புணர்வு பண்ணனால அதுக்கான ரோட் ஷோ மாதிரி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மாநாடு தான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்மியான பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா கிட்ட 5000 பேருக்கு மேலே இருந்தாங்க. இதில் நானும் கலந்துக்கிட்டேன் ஆர்டிஐ மாநாட்டில். இதில் பார்த்தோன்னா ஆர்டிஐயில் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. சேர்மன் வந்திருந்தாங்க. ஆர்டிஐ மத்திய அமைச்சர் சேர்மன் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்தாங்க. ஆர்டிஐனா என்ன, எப்படி நம்ம அந்த தகவலை எப்படி பெறணும், என்ன செய்யணும், அடுத்தடுத்து நம்ம தகவலை எப்படி மனு கொடுத்து எப்படி தகவல் உரிமை எப்படி மீட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்படி சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு 4 மனு கொடுத்துருந்தாங்க. அந்த 4 மனுவை நான் வந்து தென்காசி மாவட்டத்துக்காண்டி ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னென்ன மனுவலான்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் வாயிலாக உரிமை தொகை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் பெயர் வாரியாக விவரத்தை திட்ட துவங்கியல் முதல் அதாவது இதுவரை வாரியாக தகவல் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நகராட்சி சேர்ந்த ஒரு துறையில் வந்து நம்ம இந்த மாதிரி தகவல் கேட்டிருக்கோம். தகவல் உரிமை சட்டத்தை பொறுத்து தகவல் வேறு, மனு வேறு. எல்லாம் பாதி பேர் நினைக்க அது மனுவாக பார்க்காங்க. மனு கிடையாது. தகவல் உரிமை சட்டம் தனி நபராக அதோட சட்டத்துக்கான நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். இப்போது நிறைய காலம் நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு தடவை ஃபண்டு ஒதுக்குறாங்க, அந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக. இந்த சொசைட்டியில் இருக்கோம்னா நம்ம கட்டாயம் ஒரு அதாவது எப்படி சொல்ல, தகவல் உரிமை சட்டத்துக்கு எல்லா ஃபண்டும் நம்ம அனலைஸ் பார்க்கணும். ஃப்ரீயாக இருக்கனால இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபண்டெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம தகவல் உரிமை சட்டத்துக்கு இப்போ நேராக போய் நம்ம கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க, வாண்டதுக்கு சொல்லணும் அப்படிம்பாங்க. இது நம்ம முறைப்படி தகவல் உரிமை சட்டம் ஆர்டிஐ மூலம் நம்ம கேட்டோம்னா நம்ம புள்ளி பட்டியலமாக நம்ம மாவட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, பேரூராட்சிக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கு, நகராட்சிக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கு போன்ற எல்லா தகவலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் தகவல் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை வெளிப்புறப்படுத்துறதுக்காண்டி தான் நம்ம மதுரைக்கு வந்து தமுக்கு போனது. ஏன்னா நம்ம சொசைட்டி அதாவது எல்லாத்துக்கும் நிறைய பின்னால் ஒரு ஓட்டங்கள் இருக்கும். அந்த ஓட்டையும் மீறி நம்ம அந்த ஓட்டங்களை மீறி நம்ம வந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணுறது தான். கிட்டத்தட்ட பார்த்தா தகவல் உரிமை சட்டத்துக்குள்ள முதல் தடவை நீங்கள் மனு போடும்போது 10 ரூபா ஸ்டாம்ப் ஆகும். அந்த ஸ்டாம்பை நீங்கள் 2ஆம் தரம் 30 நாள் கழிச்சு அந்த மனு 2வது மனு நீங்கள் முதலிடும் போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மனுக்களை நம்ம மேலும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு பதில் சொல்லியே ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்ம பதில் சொல்லியே ஆவாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய விஷயத்தை பண்ணி ஃபஸ்ட்டுலாம் நிறைய விஷயங்கள் பண்ணி நாங்கள் தோற்றுருக்கோம். இப்போது அந்த விஷயத்தை எப்படி கேட்ச் பண்ணி போய் அதை எப்படி முழுசாக நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காண்டி இவ்வளோ தூரம் நம்ம மதுரை தமுக்கம் வர போயிருக்கோம். கட்டாயமாக ஒரு நாள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றியானது எங்களுக்கு ஒரு ஆர்டிஐ மூலமாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்கும்.